வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீடித்த புகழ், உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க, குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க, சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க, குரு வக்கர பயிற்சி, சனி வக்கர பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க. இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டுறது தசா புத்தி தான். குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தனி மனித ஜாதகத்தில் நடப்பு தசை, குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம், குரு சுச்சமம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள், சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தனி மனித ஜாதகத்தில் தற்போது சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க. தனி மனித ஜாதகத்தில் கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% மட்டுமே தாக்கத்தை செலுத்தும். அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்தை பார்த்துட்டு யோக தசையா, அவயோக தசையா, உங்கள் லக்னத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா 100% செயல்படுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உதாரணமாக 2025 புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த 2025 3/2/2025 வரைக்கும் குரு வக்கர கதியில் தான் இருப்பார். 4/2/2025 அன்று குரு வக்கர நிவர்த்தி ஆவார். அதே போல் 28/3/2025 அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார், சனி பயிற்சி ஆவார். அதற்கு அடுத்தபடியாக 14/5/2025 அன்று ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார். 20/5/2025 அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார். அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம். 17/7/2025 28/11/2025 வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார். அதற்கடுத்தபடியாக 17/10/2025 அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ண போவார். 11/11/2025 அன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும். அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா, சனி வக்கரமாக இருக்கிறாரா, தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன, புத்தி என்ன, அந்தரங்கள் என்ன, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும். உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்கள்லாம் மாறுபாடான பலன்கள் நடக்கும். சனி வக்கர பயிற்சி காலங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும். அப்போ இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறனால ஒரு 20-30% மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டை மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும், ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது. அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும். தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம், லக்னாதிபதி, தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம். ஆனால் கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும். உங்கள் ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி, ராகு, கேது, குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம். அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு, குரு எப்போ வக்ரமாக போகிறார், சனி எப்போ வக்ரமாக போகிறார், ராகு இது பயிற்சி எப்போ நடக்க போகுது, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம். அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு 2025 வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
சிம்மராசி பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு 5வது வீடு. உணர்ச்சிகளை மறைக்க தெரியாதவங்களா இருப்பீங்க. பிடிவாத குணமும் வைராகிக குணமும் ஆளுமையும் அதிகாரம் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 எப்படி இருப்பீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2024 எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடந்த 2024 உங்கள் ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனிங்கிற பேரில் சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் வருடக்கோள்கள் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியவே பார்க்கும் பொழுது கடந்த 2 வருடமாக இந்த கண்டகச்சனிங்கிற பேரில் என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் படக்கூடாதோ அத்தனை அசிங்கத்தையும் கேவலத்தையும் அவமானத்தையும் வலிவேதனையும் சங்கடத்தையும் சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க தெரியாமல் திட்டவட்டமாக ஒரு காரியத்தை முழுமையாக செய்து முடிக்க முடியாமல் நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. சனியை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடங்கிறது களத்திர ஸ்தானம். கணவன் மனை உறவுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும், அந்நிய நபர்களால் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தால் கூட்டாளிக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறது, வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது, நண்பர்களே எதிரிகளாக மாறுறது, உறவினர்கள் உங்களை சங்கடப்படுத்துறது, இப்படி நிறைய சங்கடங்களை கடந்த 1 வருடமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தகப்பனார் வர்க்கவழி பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய அலைஞ்சிருப்பீங்க. அது வீண் விரை செலவு தான் போயிருக்கும், காலமும் நேரமும் விரயமாயிருக்கும். சனி 9ஆம் இடத்தை பார்த்தா பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகஸ்தானம். தகப்பனாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறது, தகப்பனார் உடல்நிலை பாதிக்கப்படுறது, அதற்கான மருத்துவ செலவு ஏற்படுறது, அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டங்கிற பேரில் அடுத்தவங்களை நம்பி பணத்தை ஏமாறுறது, இப்படி பல சங்கடத்தை சனி கடந்த 2024 சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அதற்கடுத்து சனி உங்கள் ராசியவே பார்க்கும் பொழுது உடல் ரீதியான பிரச்சனை, மனம் ரீதியான பிரச்சனை, தேவையில்லாத சங்கடங்கள், பொருளாதார பிரச்சனை இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் தான் குழந்தைகளுடைய கல்வி ஸ்தானம், ஒழுக்க ஸ்தானம், படிப்பு ஸ்தானம். அந்த இடத்துல சனி பார்க்கும் பொழுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக மதிப்பெண் குறைஞ்சிருக்கும். 4ஆம் இடம் தான் வாகனஸ்தானம், நிலபலஸ்தானம். வாகனம் வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் சிரமப்படுறது, வீடு வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் சிரமப்படுறது, இல்லை வீட்டை கட்டணும் முயற்சி எடுத்து வீடு பாதியில் நிற்கிறது, இப்படி பல சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி என்பவர்களாக இருந்திருப்பீங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பரம எதிரி. அவர் எந்த இடத்த பார்த்தாலும் அந்த இடத்த சர்வநாசம் ஏற்படுத்துவார். அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி தன்னுடைய 3ஆம் பார்வையினால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்பொழுது தகப்பனார் வர்க்கவழி சொத்துக்கா பூர்வீக சொத்துக்கா அலைகிறது, தகப்பனாருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுறது, தகப்பனாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது, இப்படி பல சங்கடத்தை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் ராசியவே சனி பார்க்கறனால திட்டமிட்டுள்ளபடி எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக முடிக்கவே முடியாது. சனி உங்கள் ராசியை பார்த்ததுனால எந்த ஒரு காரியத்தை தள்ளி போய் தள்ளி தான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே தவிர அதுலேயும் முழுமையான பூர்ணத்துவமாக வெற்றி கிடைக்காது. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்குடைய அதிபதியாக இருந்து எதிரி, கடன், வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்கறனாலையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறனாலையும் குழந்தைகளுடைய கல்விஸ்தானத்தை பார்க்கறனாலையும், அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்குறதுக்காக, வாகனம் வாங்குறதுக்காக லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் கண்ணாமொழி பிதுங்கி போய் நிற்கிறது, இது எல்லாமே சிம்ம ராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இது எல்லாமே இந்த கண்டகச்சனிங்கிற சனி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல போகும்போது எல்லாமே நல்ல பலனும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்குடைய எதிரி 8ஆம் இடத்துல மறையும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. அது வர 2025 எப்போ நல்ல பலன் நடக்குன்னு பார்த்துடலாங்க. அதற்கடுத்து உங்கள் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறாரு. அது நல்லது தாங்க, நல்லது தான். இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 5ஆம் இடத்தை தொட்டு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ 5ஆம் இடங்கிறது மன மகிழ்ச்சி, நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், இது எல்லாமே 5ஆம் இடம். மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு அந்த இடத்தை தொட்டு 6ஆம் இடத்துல மறையும் பொழுது தொழிலில், பொருளாதாரத்தில் இதெல்லாம் ஒரு தண்ணீர் அடையலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட குடும்பத்துக்குள்ளே குழந்தைகள்னால நிம்மதிங்கிறது கிடைக்காது. மனசுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன?
நம்ம கூட இருக்கவங்க உண்மைக்கு உண்மையாக இருக்கிறது, சண்டை போடாமல் விலகாமல் கூடவே இருக்கிறது, இது எல்லாமே கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, வாக்குவாதம், குழந்தைகள் பிரிஞ்சு இருக்கிறது, நம்மளுக்கு பிடிச்சவங்களை மட்டும் பிரிஞ்சு போகிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தை சிம்ம ராசி அன்பர்கள் 2024 அனுபவிச்சிருப்பீங்க. அதற்கடுத்து 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கிற பேரில் ஆன்லைன் ரம்மி, சீட்டாட்டம், சூதாட்டம், கேம், இது மாதிரி விஷயத்தில் பணத்தை துளைக்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் எந்த வழியில் பணம் வந்துச்சோ அந்த வழியில் பணம் விரயமாயிருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2024 சிம்ம ராசி என்பவர்களுக்கு 60% மனிதர்களுக்கு சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லவே முடியாது. போராட்டத்தை எதிர்கொண்டு சங்கடத்தையும் வலி வேதனையும் கடந்து வந்த காலமாக தான் 2024 சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனி கண்டகச்சனிலிருந்து விலகிற ஒரு காரணத்தினால நிம்மதியான முறையில், தீர்க்கமான முறையில் எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டு கண்டிப்பாக 100% முடிக்கத்தான் போகிறீங்க. திருக்கணித பஞ்சாங்கமாக இருக்கக்கூடிய சபரி பஞ்சாங்கம், வாசன் பஞ்சாங்கம், இந்த 2 பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து கிரக சஞ்சார நிகழ்வுகளை இங்கே குறிச்சிருக்கிறோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 3/2/2025 வரைக்கும் குரு வக்ரகதியில் இருப்பார். தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரகதியில் இருக்கும்போது தொழிலில் ஏற்றமும் இறக்கமும் போராட்டமும் இருக்கும். என்ன காரணம்னா குரு அஷ்டமாதிபதியாக இருக்கிறனால தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கூட 4/2/2025 பிறகு குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அந்த இடத்துல குரு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தொழில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னேற்றத்தை கொண்டு போவீங்க. ரொம்ப நாளாக 2 வருஷமாக சொந்த தொழில் செய்யணும்னு நினச்சிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த காரியம் நடக்கவே இல்லை, தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் 4/2/2025 பிறகு தாராளமாக சொந்த தொழில் சிம்ம ராசி என்பவர்கள் செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா 28/3/2025 பிறகு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டகச்சனியாக இருந்து உங்கள் ராசியை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் இல்லையா, இந்த சனி இங்கிருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெடுக்கக்கூடிய நபர், அந்த கெடுக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்து அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்துல மறைந்து ராகு கிரகத்தோடு சேரும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் 28/3/2025 பிறகு சனி மீன ராசிக்கு போயிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம், செய்தொழிலில் லாபம், குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை, கணவனை பிரிஞ்சிருக்கிறீங்க மீண்டும் சேர்ந்து வாழ்கிறது, குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுது. அதற்கடுத்து குரு பயிற்சி 14/5/2025 பிறகு குரு பயிற்சி நடக்க போகுது. இந்த குரு பயிற்சியமாக என்ன செய்யும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ செய்தொழிலில் மிகுதியான லாபம் கிடைக்கும். பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த இடத்துலேருந்து விலகி 14/5/2025 பிறகு லாபஸ்தானத்துக்கு வரார். அப்போ லாபஸ்தானம் மட்டுமல்ல 11ஆம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம். அப்போ லாபஸ்தானத்துலேயும் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்திலையும் குரு இருக்கும் பொழுது குரு இயற்கை சுபராக இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை தொட்டங்கினாலும் அந்த காரியம் 100% வெற்றியை தரும், விருப்பங்கள் நிறைவேறும், போட்டித் தேர்வுகளை பாஸ் பண்ணி அரசு வேலை கிடைக்கும், வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும், குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும், 2வது திருமணத்துக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நல்ல முறையில் திருமணம் கைகூடும், குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் மிதுன வீட்டிலிருந்து தன்னோட 5ஆம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார். குரு 3ஆம் இடத்தை பார்த்தா முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், இளைய சகோரஸ்தானம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை தொட்டு 100% சிறப்பான முடிக்கக்கூடிய ஒரு காலமாக 14/5/2025 பிறகு இருக்க போகுது. குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். சிம்ம ராசிக்கு 5ஆம் இடங்கிறது குழந்தைகளோட ஸ்தானம், மன மகிழ்ச்சி ஸ்தானம். அந்த இடத்த குரு நேரடியாக பார்க்கும் பொழுது கடந்த 2 வருடமாக பூர்வீக சொத்துக்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க இல்லையா, சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்த குரு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, மற்ற விஷயத்துக்காக
உட்கார்ந்து பேசி சுமூகத்தில் வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் படிப்பாங்க, உயர்ந்த மதிப்பெண் எடுப்பாங்க. குழந்தை இல்லாத பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனதுக்கு பிடித்த மணமகள் அமையக்கூடிய காலமாக இருக்கிறதுனால சிம்ம ராசி என்பவர்களுக்கு தாய் தகப்பனோட சம்பவத்தோட பெற்றவங்களும் பெரியவங்களும் மற்றவங்களும் சமூகத்தார் ஒத்துக்கூடிய நல்ல வாழ்க்கை துணையை வந்து சிறப்பான வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க. அப்போ சிம்ம ராசிக்கு குரு லாபஸ்தானத்தில் இருக்கிற சிறப்பு, விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தில் இருக்கிற சிறப்பு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குற சிறப்பு, குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குற சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையினால் 7ஆம் இடத்தை குரு பார்க்கும். அப்போ குரு பார்க்கும் பொழுது கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை, மனஸ்தாபம், கூட்டு தொழில் செய்ய முடியல, பிரிஞ்சு இருக்கிறீங்க, வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கு வாக்குவாதம், இது அனைத்து பிரச்சனையும் தீர்ந்து சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய ஒரு காலமாக 2025 இருக்க போகுது. அப்போ கூட்டு தொழில் மூலம் ஆதாயம் கிடைக்கும், நண்பர்கள் உதவி செய்வாங்க, உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அதன் மூலிமா வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக தான் 2025 சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்தை, பூர்வ புண்ணியஸ்தானத்தை, அதே மாதிரி கலத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. அப்போ கணவன் மனைவி ஸ்தானமாக இருக்கக்கூடிய கலத்தரஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப நல்லது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை அத்தனையும் மறந்து ஒற்றுமையான மனமொத்த தம்பதியராக வாழ போகிறீங்க. அதற்கடுத்து ராகு 7ஆம் இடத்துல வந்தால் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால், ராகுவை பொறுத்தவரை குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது குருவை போல தான் செயல்படுவார். ஏன்னா ராகுக்குன்னு தனியான எந்த பலனும் கிடையாது. அப்போ ராகு சனியுடைய வீட்டில் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பார். எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 28/3/2025 பிறகு 20/5/2025 இந்த ராகுவும் சனியும் 2 பேரும் சேர்ந்து ஒரே புள்ளியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்து வரக்கூடிய கிரகம், சனி முன்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகம். அப்போ சனி என்ன செய்யும்னா முன்னோக்கி நகர்ந்து போவார், ராகு பின்னோக்கி நகர்ந்து வருவார். அப்போ 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கக்கூடிய இந்த 2 மாத காலத்திற்கு வாகனத்தில் அலைந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வாகனத்தில் பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். இந்த சாகச பயணம்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மாத காலத்திற்கு கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் கொரியர் சர்வீஸில் வேலை செய்கிறீங்க, ஜொமேட்டோவில் வேலை செய்கிறீங்க, அமேசானில் வேலை செய்கிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வேலை செய்கிறீங்க, இப்படி அலைந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால கவனம் தேவை. எந்த காலகட்டத்திலிருந்து 28/3/2025 20/5/2025 வரைக்கும் இந்த 2 மாத காலத்திற்கு கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா மற்ற எல்லா காலமும் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரை, ஆன்மீக சுற்றுலாங்கிற பேரில் நிறைய இடத்துக்கு வெளி இடத்துக்குலாம் போயிட்டுருவீங்க. அப்போ 2024 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிம்ம ராசி என்பவர்களுக்கு 2025 மிக மேன்மையான அற்புதமான காலமாக தான் இருக்க போகுது. கண்டகச்சனி விலக போகுது, குரு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு, இதனால் லாபம் கிடைக்க போகுது, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க போகுது, பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்க போகிறாங்க. வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் அத்தனையுமே 2025 5வது மாதத்துக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். சொந்த தொழில் செஞ்சுட்டீங்க அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அரசு வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பவர்களுக்கு 2025 மிக மேன்மையான சிறப்பான நல்ல காலமாக தான் இருக்க போகுதுங்க. சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகவும் சிறப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு சிறப்புன்னு சொல்ல முடியாது. நிறைய பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டு தண்ணீர் இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் 2025 விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்துக்கு பிறகு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சொந்த தொழில் செய்கிறீங்க, மிகச்சிறந்த லாபம் கிடைக்கும். வேலைக்கு போய்ட்டுருக்கிறீங்க, பதவி உயர்வு 2025 மே மாதத்துக்கு பிறகு கிடைக்கும். அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில் வேலை செய்கிறீங்க, யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க, அதாவது போலீஸ், இராணுவம், மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நீ வேலை செய்யலை, மக்களுக்கு சேவை செய்கிறீங்க. மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சேவையில் நீங்கள் ஈடுபடுறதுனால உயர்ந்த அதிகாரமும் பதவியும் உங்களுக்கு தேடி வந்து பட்டம் பதவி புகழெலாம் கிடைக்கக்கூடிய காலமாக 2025 இருக்க போகுது. 2025
ஐடி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருஷத்தில் படாத கஷ்டப்படுறீங்க. வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போய் சாதிக்கக்கூடிய காலமாக 2025 இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமையையும் நிபுணத்துவத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலமாக 2025 இருக்க போகுது. விளையாட்டுத்துறையில் சாதிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த 2025 ஒரு பொன்னான காலமாக இருக்க போகுது. கண்டிப்பாக விளையாட்டுத்துறையில் சாதிச்சே தருவீங்க. நடனம், நாட்டியம், பரதம், ஓவியம், இசை, சினிமா, கலை, அரசியல் இதெல்லாம் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையாக இருக்கிறனால இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பொற்காலமாக 2025 மே மாதத்துக்கு பிறகு இருக்க போகுது. அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2025 மிக சிறப்பான நல்ல பலன்கள் கொடுக்கறனால திருமணமாகாத இளைஞர்களுக்கு நல்ல முறை திருமணம் நடக்கிறது, குழந்தை இல்லாத தம்பையருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வீடு மனையால் ஆதாயம், பொன்பொருள் சேர்க்கை இதெல்லாம் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை 100% சிம்மராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம். 2026 தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பின அத்தனையும் நடக்கணும்னு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள். கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1.5 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவு சந்திக்கலாம். வணக்கம்.